Hello everyone, welcome to Easy Go. நம்ம பார்த்துட்டு இருக்க chapter 5 arithmetic progressions exercise 5.2. So இப்போ நம்ம வந்து 15 problem solve பண்ணலாம். For what value of n are the n terms of two APs are equal கொடுத்திருக்காங்க. Okay. So இப்போ வந்து nth term கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அந்த எந்த termல இருக்க வேல்யூ வந்து ரெண்டு ஏப்லயுமே வந்து சேமா இருக்கணும். ஓகே, ரெண்டு ஏபிலயுமே சேமா இருக்கும். அதுதான் கொடுத்திருக்காங்க. சோ ரெண்டு ஏபில இப்ப ஃபர்ஸ்ட் ஏபி எதுல இருந்து ஆரம்பி 63 65 67 மூவ் ஆகுது. சோ a ஓட வேல்யூ 63, அதே மாதிரி டிஃபரன்ஸ் என்ன 2. கரெக்ட். அதுல nth டேர்ம் கண்டுபிடிக்கணும். அந்த n வேல்யூ ஏதோ ஒரு n என்னன்னு தெரியாது. அதுல nth டேர்ம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் மட்டும் தெரியும். ஆனா ஓகே, n வேல்யூ தான் we have to find. அந்த nth டேர்ம் வேல்யூ தான் சேம்னு கொடுத்திருக்காங்க. அதை மறந்துடாதீங்க. ஓகே, அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? இன்னொரு ஏபி 3 10 17. சோ அப்ப 3 10 17 எப்படி இருக்கு? a வேல்யூ 3, டிஃபரன்ஸ் என்ன நமக்கு 7. கரெக்டா? சோ இப்போ என்ன பண்ணலாம்? நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். கரெக்டா டூட்? an is equal to a plus n minus 1 into d, right? சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இதோட nth டேர்ம்க்கு நம்ம ஒரு ஃபார்முலாலயும் இதோட nth டேர்ம் தட் இஸ் ரெண்டு ஏபிக்குமே nth டேர்ம் ஃபார்முலாலயும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். என்ன வேல்யூ தெரியும் நம்மளுக்கு? ad, n மட்டும் தான் தெரியாது. நம்ம அந்த ரெண்டு ஈக்குவேஷனும் நம்மளுக்கு இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஒரு ஈக்குவேஷன் தட் இஸ் 63 plus n minus 1 into 2. அதுன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏபியோட nth டேர்மோட ஈக்குவேஷன். அதே மாதிரி 3 plus n minus 1 into 7 அது செகண்ட் ஏபியோட. இந்த ரெண்டு ஏபியோட நம்ம nth டேர்மோட ஈக்குவேஷனையும் நம்ம ஈக்குவேட் பண்ணோம்னா we'll get n வேல்யூ. ஓகே, சோ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 இருக்கும். இப்போ இது சிம்பிளிஃபை பண்ண போறோம். எப்படி சிம்பிளிஃபை பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு 7n minus 1 minus 2n minus 1 இருக்கு. இந்த 63 3 வந்து அந்த சைடு போயிடும். ஒரு பக்கமா நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம். வெறும் டிஜிட்ஸா இருக்கிறது. இந்த என்னோட இருக்கிறதுல ஒரு தனியா வச்சிருக்கோம். இந்த லெஃப்ட் சைடுல ரைட் சைடுல டிஜிட்ஸா கொண்டு வந்திருக்கோம். சோ இந்த ரைட் சைடு என்ன ஆகுது? 60. இந்த பக்கம் என்ன ஆகுது? மல்டிப்ளை பண்றோம் நம்பர்ஸ் உள்ள. சோ 7n minus 7 minus 2n plus 2. அப்ப அடுத்த டேர்ம்ல 5n minus 5. இந்த சைடு 60 தான் இருக்கு. அப்ப n வேல்யூ வேணும்னும் போது 65 divided by 5 n equal to 13. சோ 13th term of ரெண்டு ஏபிலுமே 13th term வந்து சேமா இருக்கும். வேல்யூ என்ன நம்ம கேட்கல, எத்தனாவது டேர்ம் தான் சொல்லிருக்காங்க. சோ 13th term of given AP வந்து என்னன்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் 16th term பார்க்கலாம். Determine the AP whose third term is 16. சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ப third term is equal to 16 போட்டா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அத ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த 7th term exceeds the 5th term by 12. அப்ப 7th term is equal to 5th term plus 12. இல்லனா 7th term minus 5th term equal to 12 அந்த மாதிரியும் போடலாம். சோ நம்மளுக்கு ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு கொடுத்திருக்கிறதுல. givenல இருந்து ரெண்டு ஈக்குவேஷன், அந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம சார்ட் அவுட் பண்ணும்போது a வேல்யூ d வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா அதை வச்சு நம்ம வந்து AP ஐ கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். an is equal to a plus n minus 1 into d. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்கேன் நான்? ஈக்குவேஷன் நம்பர் 1 எப்படி பண்ணனும்? தேர்ட் டேர்ம் 16. தேர்ட் டேர்ம் 16 என்ன ஆகும்? a plus 2d தான உங்களுக்கு 16 தெரியும். வெறுமனே நம்ம a plus 2d னு ஸ்ட்ரைட்டா போடலாம். ஆல்ரெடி நமக்கு தெரியும்ன்றதுனால. எல்ஸ் உங்களுக்கு டவுட்டா இருக்குன்னா ஸ்ட்ரைட்டா அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. தேர்ட் டேர்ம்னா n வேல்யூ 3 ஆகும். a d as usual வச்சுக்கலாம். So a plus 3 minus 1 into d is equal to 16. a plus 2d is equal to 16. ஓகே, நெக்ஸ்ட் ஆல்ரெடி சொன்ன 7th டேர்ம் சொல்லிருக்காங்க. 5th டேர்ம் by 12 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ a7 minus a5 equal to 12 அப்படின்னு தெரியும். அதுதான் உங்களுக்கு givenல. கரெக்ட். சோ அந்த ரெண்டுத்தோட nth டேர்மோட ஈக்குவேஷன் போடுறோம். a plus 7 minus 1 into d minus a plus 5 minus 1 into d. ஓகேவா? அப்ப நீங்க வந்து a plus 6d minus a plus 4d னும் போடலாம் டக்குன்னு. ஓகேவா? equal to 12. அப்ப 2d equal to 12, d equal to 6. சோ d வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? நமக்கு 6 ன்னு கிடைச்சிருச்சு. சோ இப்போ d வேல்யூ கிடைச்சனால இந்த கிடைச்ச d வேல்யூ கொண்டு போய் ஈக்குவேஷன் நம்பர் 1ல போட்டுடலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1 a plus 2d equal to 16ல போடும்போது a ஓட வேல்யூ 4. சோ a வேல்யூ 4 னா அந்த AP ஸ்டார்டிங் என்ன இருக்கு? 4. அடுத்தது plus 6. அப்ப என்ன ஆகும்? 10. அடுத்தது என்ன ஆகும்? 16, 22 அந்த மாதிரி போகுது. சோ AP ல ஸ்டார்டிங் டேர்ம் தெரிஞ்சிச்சு, டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சுனா அடுத்து நம்ம a plus d a plus 2d அந்த மாதிரி நம்ம போயிட்டே இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் 17th. Find the 20th term from the last term of the AP. 3 8 13 goes on till 253. நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம வந்து எப்பயுமே தப்பு பண்றது என்னன்னா, நான் ஆல்ரெடி பண்ணுவோம் எப்பயுமே இந்த மாதிரிதான் அப்படின்னு எங்க கிளாஸ்ல எல்லாருமே தப்பு பண்றது நாங்க என்னன்னா லாஸ்ட் டேர்ம் ஆஃப் த ஏபின்றத கவனிக்கல. ஓகேவா? சோ இந்த லாஸ்ட் டேர்ம் இது வந்து ரிவர்ஸ்ல இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கல. வெறுமனே 3 8 13 அப்படின்னு போயிட்டே இருக்கு அப்படின்றதுனால நான் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் 3 செகண்ட் டேர்ம் 8 அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துடுறோம். பட் அப்படி கிடையாது. நம்ம ரிவர்ஸ்ல இருந்து போட்டா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? சோ இப்போ என்ன பண்ணுவோம்? நமக்கு ரிவர்ஸ்ல இருந்து ஃப்ரம் தி லாஸ்ட் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்றோம்னா a வேல்யூ 253 எடுத்துக்கோம் கடைசில இருந்து வர மாதிரி. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன? இப்போ 253 நமக்கு கணக்கு. அப்போ நம்ம வந்து டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம்? எப்பயுமே வந்து செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் பண்ணுவோம்.
கரெக்டா? அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணோம், ரிவர்ஸ்ல பாக்குறதுனால ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன செகண்ட் டேர்ம் பண்ணோம். அதனால 3 minus 8 equal to -5. ஸோ டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், ஃபர்ஸ்ட் டேர்மும் கண்டுபிடிச்சிட்டோம். அதை வச்சு நம்ம 20th டேர்ம் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஃப்ரம் த லாஸ்ட்னு கொடுத்தனால தான் நம்ம ரிவர்ஸ்ல எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ சிம்பிளா முடிஞ்சிடும். ஸோ இப்போ என்ன பண்றோம், a20 is equal to a plus 20 minus 1 into d. a வேல்யூ என்ன 253, d வேல்யூ என்ன -5. ஸோ 253 minus 19 into 5 is nothing but 158. ஸோ 20th டேர்ம் ஃப்ரம் த லாஸ்ட் டேர்ம்ல இருந்து பாத்தீங்கன்னா 158. நமக்கு நார்மலா AP 3 8 13 அந்த மாதிரி தான் போகும். பட் அவங்க லாஸ்ட்ல இருந்து கேட்கறதுனால நம்ம ரிவர்ஸ் எடுத்தாதான் டக்குன்னு உங்களால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ எவ்ரிவான்.